இந்த மாதிரி ஒரு வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பீர்க்கங்காய் கிரேவி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதிலே கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சது, அதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. அதிலே வந்து நல்லா பழுத்த தக்காளி 4 தக்காளி வந்து கட் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி, அதிலே கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டு நல்லா வந்து தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அப்புறமா தக்காளி எல்லாம் சேர்ந்து தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வெந்த பிறகு அதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அப்புறமா நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச பீர்க்கங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சுருங்க. 5 to 6 மினிட் நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டுட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிட்டு இது மாதிரி இதிலே வந்து ஊற்றிடலாம். தண்ணி வந்து லைட்டாக அந்த ஜாரில் இருக்கும்ல, அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது சாப்பிட. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.